எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போதான் நம்ம ப்ரெஸ் மீட்டும் போது பேசணும். எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் நம்ம ஜெனுவினா ஆனஸ்டாக ஒரு ரசிக்கிற வகையில் பண்ணிட்டா மீடியா வந்து அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகாக ஜனங்க மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது 3வது முறை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன், இப்போ அப்புறம் லவ்வருக்கு சொன்னேன், இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துல தான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய காம்படிஷனோட வந்தோம், நிறையா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. பட் அதையும் தாண்டி மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு புன்னகையோட இந்த படம் பார்த்துட்டு போகிறது. ஏன்னா வந்து முதல் நாள்லேயே எங்களால் அது உணர முடிஞ்சது. 2வது நாள்லேயே வந்து ரொம்ப படத்தை பற்றி நிறைய பேசுனாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் இன்றியமையாது என்றைக்குமே. அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோட அசிஸ்டன்ட் சபரி, எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்ட் என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹஸ் மெட் எவ்ரி மியூசிஷியன் வாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ். எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியரிட்டி தான், அதே நேர்த்தியோட தான் நம்ம பண்ணுறோம். பட் சில படங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிரும். எல்லாரும் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவலில் வந்து அது கடைசியாக எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு லவ்வை வந்து கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராப்பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாமல் உழைச்சதுக்கு. நான் இங்கே நின்று பேசுகிறேன், பட் அவங்க இங்கே இல்லை, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யுவராஜ் பிரதர், மகேஷ் பிரதர், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்களோட அது அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல் படம் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் அதை மவுண்ட் பண்ணி அது ஜெயித்த போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை விட ஒரு 3 மடங்கு இன்னைக்கு உணர முடியுது. வெளிநாடுகள்லையும் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு, ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேர், ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், இப்போ ஆகுமா அப்புறம் ஆகுமான்லாம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. எல்லாம் படம் சூப்பராக இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும்தான் காதில் கேட்க முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர். அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற இந்த மரத்தில் ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்காக முளைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் நல்ல நிறையா இயக்குநர்களுக்கு, நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியாக அது மாறணும், ஒரு ஈகோ சிஸ்டமாக மாறணுன்றது கேட்டுக்கிறேன். பரத் அவர் பேசணுன்னா மட்டும் எடிட் பண்ண தெரியாது, இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடுவார். பயங்கர ஒரு ஒரு ரொம்ப கச்சிதமாக விஷயத்தை ரொம்ப அழகாக இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட், பயங்கர யூனிக். இப்போ பாருங்கள், ரிலீஸ் ஆக போகிற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட்டரு. இப்போ இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கடுத்த மாதம் எல்லாமே. ஆனால் தான் பரத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து அவர் அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக அந்த படத்தை மாற்றுறதுக்காக அவர் பண்ணுற முயற்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சச் அ டேலண்டட் எடிட்டர். இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியாக இருக்கணும்னு நான் ஆண்டா நான் வேண்டிக்கிறேன். அபி, என்ன சொல்கிறது அபியை பற்றி, இனிமேல் பிடிக்கவே முடியாது அபியை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து, ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட்டு படம் கொடுத்துடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறது, அதுவும் இந்த வயசில் வந்து எக்ஸப்ஷனல். அபி, நீ ஜெயிச்சிட்ட. ஸோ எனிவே மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஸோ இன்னும் மேலே மேலே வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்கே இந்த இடத்துல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன். அந்த கேரக்டரோடைய வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்தில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் சிம்ரன் மேம் அந்த ரோலில் பண்ணுறாங்க அப்படின்னோடனே எனக்கு நான் ஒரு ஃபேனாக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அவங்க அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜிட்டிமசி, அந்த என்ன சொல்ல, ஆல்ரெடி கணத்தில் முத்தமிட்டாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம அன்னைக்கு கூட பேசணும் ஃபோனில். திரும்ப அந்த பொண்ணு கிடச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, நான் என்ன குறை வச்சிருக்கேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீனை இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணால் என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த படத்தில் இருக்கும்ன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி மேம். ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து அவங்களுக்கு மியூசிக் போடுறதுனா, ஐ ஹவ் நெவர் தாட் தட் ஐ மேக் மியூசிக் ஃபார் யூ. ஐ கன்சிடர் இட் அன் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சசி சார் நீங்கள் இப்போ ஒரு அண்ணன் ஆயிட்டீங்க. ஸோ அதனால் நான் என்னோட அண்ணனை பற்றி ரொம்ப பெருமையாக பேச முடியாது. இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும் போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம். அப்போ அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது. ஆக்சுவலாக சினிமாவில் ஜெயிக்கிறது கூட ஓகே, ஒரு உங்களோட பீரியட் அவங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அவர் இருந்தார், அப்புறம் காணுமாங்க.
சினிமாவில் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பெரிய பெரிய ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியட்ல இருந்திருக்காங்க, சில பீரியட்ல இல்லை, திடீர்னு ஒரே வருஷத்துல காணாம போயிட்டாங்க இப்பெல்லாம் சொல்றாங்க. ஆனால் ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் போதும், குணம். நல்ல குணம், நல்ல மனசு, டேலண்ட்டை தாண்டி. அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்பொழுது. அவரோட சின்ன சின்ன அக்கறையில் இப்போ சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மற்றவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்மளை வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவார். அதனால தான் அந்த கேரக்டர் நின்னுது. அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில் பேசுகிற டைலாக் அவருக்கு தான் பொருத்தமான டைலாக். ஒன்று, பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க, இல்லை பவருக்காக வருவாங்க. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு போதிய அளவு. ஆனால் அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்று நான் நினைக்கிறேன். ஸோ சசி சார், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப். நான் முதல்ல ஏதாவது பண்ணால் அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த மேலே தான் நிற்கிறோம். வெற்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் பக்ஸ் ஐயா, நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோவில் டப்பிங்க்கு வருவார். ஏதோ டாபிக்ஸ்லாம் பேசுவோம், ஆனால் ஒர்க்கு பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை. அவரோட பயங்கர ஃபேன் நான். எல்லா படத்துலையுமே நான் ரொம்ப ரசித்து அவரோட ஒர்க்கு என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் இருந்ததுக்கு. உங்களுக்கு இன்ட்ரோ மியூசிக்லாம் போட்டிருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சந்தோஷம். அண்ட் அவங்க சிரிப்பாலே எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த அந்த ஒரு சீக்வன்ஸில். ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் மியூசிக் பண்ணுறது பயங்கர என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்துல யோகி பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். பொதுவாக வந்து மியூசிக் முடியும் போது நம்மளுக்கு படம் சேச்சுரேட் ஆகிடும். ஆனால் இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தேட்டரில் ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வரும்பொழுது அப்படியே பாமா மின்னல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப அரங்கமே அதிருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அந்த குட்டி ஆட்டம் பாம் கமலேஷ் ரொம்ப ரொம்ப பெரியலாம் வருவான் அந்த பையன். அவன் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான், ஆனால் ரொம்ப விவரமான ஆளாக தான் இருக்கான். எல்லாம் அவன் புரியுது, ஆனால் அவன் குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்ணுறான். ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். நான் ஐ திங்க் காட் வில் பிளெஸ் ஹிம் வித் கிரேட் 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 திங்ஸ் இன் லைஃப். அண்ட் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் இனிமேல் வரும். $1 மில்லியன்லேருந்து எம்ஆர்பிலேருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும். என்னோட கருத்து என்னென்னா, இப்போ கதை இருக்கிற படம்னா சின்ன படம், கதையே இல்லாமல் கேளிக்கையாக மட்டுமே இருக்கிறது பெரிய படம்ன்ற நிலைமை மாறி, சின்ன கதைகள் பெரிய கதைகளாக மாறி, பெரிய கதைகள் பெரிய படங்களாக மாறணும். அது மூலமாக எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமாக இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டமை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த $1 மில்லியன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். நாங்களும் இதே மாதிரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எங்களுடைய முழு என்ன சொல்கிறது உண்மைத்தன்மையோட நம்ம எல்லா படைப்பையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.